ஜல்லிக்கட்டை தடை பண்ண சொன்ன மதிப்பிற்குரிய ஜட்ஜ் ஐயா அவர்களுக்கு வணக்கம். சரியா சொன்னீங்க. காட்டு பசங்க சார் இவனுங்க. பாவம், அந்த காளையை ஓட விட்டு அதுக்கு மேலே 4-5 பேர் ஏறி குதிப்பாங்களாம். கேட்டா அதுக்கு பேர் வீரமா. லூசு பசங்க. பாவம், அந்த மாடு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தா ஸ்ட்ரைட்டாக பீட்டாக்காரங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். காளையை புள்ள மாதிரி வளர்க்குறாங்களாம். யாராச்சும் காளையை போய் புள்ள மாதிரி வளர்க்கலாமா? காளையை எதுக்கு வளர்க்கணும்? கசாப்பு கடைக்கு அமிச்சு பீஃப் பிரியாணி போட தான் வளர்க்கணும். லூசு பசங்க. பிடிச்சி ஜெயிலில் போடுங்க ஜட்ஜையா அவனுங்களா. ஆனால் ஜட்ஜையா, எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு இனத்தோட மொழியையும் கலாச்சாரத்தையும் அழிச்சிட்டா அந்த இனத்தோட அடையாளமே அழிஞ்சிரும்ல? ஏன் அந்த இனமே கூட அழிஞ்சிரும்ல? இது தப்பு இல்லையா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதான் வெள்ளைக்காரன் சொல்லிட்டான்ல. வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் ஜட்ஜையா. சரியா சொன்னீங்க ஜட்ஜையா. காளைக்கு பதிலாக சிங்கத்தை தந்தா அடக்குவீங்களான்னு. அதை கேட்ட உடனே அப்படியே புல்லரிச்சு போச்சு. இன்னொரு ஜட்ஜையா சொன்னார், நீங்களாம் பேசாமல் வீடியோ கேமில் ஜல்லிக்கட்டு விளையாட வேண்டியதானேன்னு. பா, ஆசம், அருமையாக சொன்னார். சான்ஸே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. அவங்கெல்லாம் வீடியோ கேம் விளையாட போயிட்டா நாமெல்லாம் சோத்துக்கு பதிலாக வேற என்ன திங்கிறது? அவன் பட்னியாக சாப்பிடாம இருந்தாலும் அவன் வளர்க்குற மாட்டுக்கு அவன் சோறு போட்டான்ல. இது எவ்வளோ பெரிய தப்பு. காட்டில் இருக்க மிருகத்தெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே கூண்டில் போட்டு அதை வேடிக்கை பார்க்க நம்ம காசு கொடுத்து போகிறோம்ல. தப்பாக தான் தெரியும். நமக்கெல்லாம் அவன் பண்ணுறது தப்பாக தான் தெரியும். வெறும் தோலுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் உயிர்களை வளர்க்குற நம்மளோட லூசுத்தனத்துக்கு முன்னாடி அவனோட வீரமும் பாசமும் நமக்கு தப்பாக தான் தெரியும். இந்த கோழியும் ஆடும் நம்மக்கிட்ட வந்து ஐயா ஐயா என்னை கருணை பண்ணுங்க, என்னை கருணை பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னனால தானே நம்ம சாப்பிட்றோம். இல்லைன்னா நம்ம ஏன் அதுங்களை சாப்பிட போகிறோம்? கரெக்டாக சொன்னீங்க ஜட்ஜையா, கரெக்டாக சொன்னீங்க. இந்த போலீஸ் மிலிட்ரி எல்லாம் நாய் குதிரைங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறன்ற பேரில் கொடுமை பண்ணுறாங்களே, அதுக்கு பேர் என்னையா? இந்த அனிமல் பிளானட்டு டிஸ்கவரி சேனலில் பாம்பு வயிற்றுக்குள் சென்று வந்த மனிதன், புலியை சுராண்டிய அசகாய சூரன் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதுக்கு பேர் என்னையா? இதே நீங்களும் அவங்களும் பண்ணால் என்டர்டெயின்மெண்ட்டு, நாங்கள் பண்ணால் தக்காளி சட்னி. தடை பண்ணுறோயா? தயவு செஞ்சு இந்த ஏர் தழுவுதல், மாட்டு பொங்கல், ஜல்லிக்கட்டு அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க, சரியா? இந்த மியூசியமில் ஒரே எலும்புகளாக அடுக்கி வச்சு இது பேர் தான் மமூத்தியானா, இதுக்கு பேர் தான் டைனோசர்னு இப்போ காமிக்கிறீங்களா? அது மாதிரி எங்கள் காலையும் கலாச்சாரத்தையும் வச்சிடாதீங்கய்யா. இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா என்ன? நம்ம நாட்டில் தடை பண்ணுறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது ஜட்ஜையா. ஃபஸ்ட்டு அதெல்லாம் போய் தடை பண்ணுங்க. அட்லீஸ்ட் நம்ம நாடாச்சும் முன்னேறும்.